தேங்காய் பால் ரசம் தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கட்டியான ஃபஸ்ட்டு பால், அது பிறகு ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும், புளி. அடுப்பு ஆன் பண்ணி கட்டி வச்சுக்கோங்க. கட்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுன்னா காஞ்ச மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலை, போட்டோம்னா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கல போட்டுக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா இதை கொஞ்சம் வதக்குங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி, 6 பச்சை மிளகாய், இதுதான் காரம். பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் தான் காரத்துக்கு. தக்காளி நல்லா வதங்கிட்டு பாருங்கள். வதங்கின பிறகு மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா இது நல்லா வதங்கின பிறகு பால் எடுத்து வச்சோன்னா தேங்காய் பால் அதையும் இதில் போட்டுட்டு கலக்கிட்டு ஸ்லோவில் வச்சு கொஞ்சோண்டு புளி ஊற வச்சோம்ல அதை நல்லா இது பண்ணி இதில் போடணும். கொஞ்சோண்டு புளி தண்ணி போடணும். புளி போட்டாச்சு, இது போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு. புளியும் இதில் கொஞ்சம் தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. அப்புறம் அடுப்பு கொஞ்சம் பெருசு இதில் வைக்கணும். இப்படி லைட்டாக நுர வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாலை கட்டி பால் எடுத்து வச்சோம்ல அது போட்டுடணும். திக்கான பால், அவ்வளோதான். தேங்காய் பால் ரசம் ரெடி. அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு இப்போ கிண்டி விட்டால் தேங்காய் பால் ரசம் ரெடி. நடுவில் என்ன பண்ணோம், இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இப்படி கலக்கி விடணும். அப்போ தான் சரியாக இருக்கும். சரியா? ஒரு 2-3 டைம்ஸ் அது மாதிரி பண்ணணும்.